பீட்ரூட் சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 பீட்ரூட் எடுத்துருக்கோம். அதில் தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 15, பூண்டு ஒரு 4 பூண்டு, கருவேப்பிலை ஒரு 3 பீஸு, காஞ்ச மிளகா ஒரு 7 மிளகா, தக்காளி 2, புளி கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை 2 ஸ்பூனு, தேங்காய் திருவின தேங்காய் கொஞ்சம். இதுதான் தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கருப்பு உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை அப்புறம் பூண்டு சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 7 மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் 2 தக்காளி, அப்புறம் புளி கொஞ்சோண்டு, இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலந்ததுக்கப்புறம் பீட்ரூட் போட்டுக்கலாம். 2 பீட்ரூட் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 1 ஸ்பூன் போடுறோம். அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டுட்டு 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போது இதை அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் தாளிப்பு பார்க்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு 1 ஸ்பூன், கருப்பு உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அப்புறம் கருவேப்பிலை அது போட்டுட்டு சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், பீட்ரூட் சட்னி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.